யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவர். இப்போதும் யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே, உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. நீ அக்கினியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. நான் இஸ்ரவேலின் பரிசுத்தரும் உன் இரட்சகருமாயிருக்கிற உன் தேவனாகிய கர்த்தர். உன்னை மீட்கும் பொருளாக எகிப்தையும் உனக்கு ஈடாக எத்தியோப்பியாவையும் சேபாவையும் கொடுத்தேன். நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய், நானும் உன்னை சிநேகித்தேன். ஆதலால் உனக்கு பதிலாக மனுஷர்களையும் உன் ஜீவனுக்கு ஈடாக ஜனங்களையும் கொடுப்பேன். பயப்படாதே, நான் உன்னோடே இருக்கிறேன். நான் உன் சந்ததியை கிழக்கிலிருந்து வரப்பண்ணி உன்னை மேற்கிலும் இருந்து கூட்டிச் சேர்ப்பேன். நான் வடக்கை நோக்கி கொடு என்றும் தெற்கை நோக்கி வைத்திராதே என்றும் சொல்லி தூரத்திலிருந்து என் குமாரரையும் பூமியின் கடையாந்திரத்திலிருந்து என் குமாரத்திகளையும் நான் என் மகிமைக்கென்று சிருஷ்டித்து உருவாக்கி படைத்து என் நாமம் தரிக்கப்பட்ட யாவரையும் கொண்டு வா என்பேன். ஏசாயா 42வது அதிகாரத்தின் தொடர்ச்சியாக இந்த அதிகாரம் எழுதப்பட்டிருக்கிறது. யாக்கோபும் இஸ்ரவேலும் தேவனுடைய வழிகளில் நடக்கவில்லை என்று ஏசாயா 42வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்கிறார்கள். ஆகையினால் கர்த்தர் அவர்களை புறக்கணித்து கைவிட்டு விடக்கூடிய சூழ்நிலை உருவாயிற்று. ஆனால் கர்த்தரோ கிருபையும் சாந்தமும் இரக்கமும் உள்ளவர். தம்முடைய பிள்ளைகள் தம்முடைய வழிகளில் தம்மை பின்பற்றி வராவிட்டாலும் கர்த்தர் அவர்களை புறக்கணித்து விடாமல் அவர்கள் மீது இன்னும் அன்பாயிருக்கிறார். கர்த்தருடைய அன்பு ஒருபோதும் மாறுவதில்லை. யாக்கோபும் இஸ்ரவேலும் கர்த்தருடைய வழிகளில் போகாமல் அவருக்கு விரோதமாக பாவம் செய்கிறார்கள். ஆனாலும் கர்த்தர் அவர்களை பற்றி சொல்லும்போது, இப்போதும் யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே, உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது என்று அவர்களை பற்றி அன்பான வார்த்தைகளை பேசுகிறார். கர்த்தர் அவர்களிடத்தில், பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன் என்று ஆறுதலான வார்த்தைகளை சொல்லுகிறார். இஸ்ரவேல் புத்திரரில் அநேகர் முரட்டாட்டமுள்ள ஜனங்கள். அவர்கள் கர்த்தருக்கு விரோதமாக கலகம் பண்ணுகிறவர்கள். அவர்களிடத்தில் கீழ்ப்படிதல் இல்லை, கர்த்தருக்கு பயப்படும் பயமும் இல்லை. அவர்களை ஆளுகை செய்வதும் ஒழுங்குபடுத்துவதும் அவர்களுக்கு பயிற்சி கொடுப்பதும் கடினமாக இருக்கிறது. ஆனாலும் கர்த்தர் அவர்கள் மீது இன்னும் அன்பாகவே இருக்கிறார். இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தருக்கு கீழ்ப்படியாத கலகக்காரராய் இருந்தாலும் நீ என்னுடையவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இஸ்ரவேல் தேசத்தார் கர்த்தருடைய கிருபைக்கும் இரக்கத்திற்கும் இன்னும் பாத்திரவான்களாகவே இருக்கிறார்கள். வானத்தில் சூரியன் சிறிது நேரம் மேகத்தில் மறைந்திருக்கும். மேகம் கலைந்த பின்பு திடீரென்று சூரியனுடைய ஒளிக்கதிர்கள் பிரகாசமாய் தெரியும். மேக மூட்டத்தோடு இருந்தது இப்போது பிரகாசமாகவும் தெளிவாகவும் இருக்கும். இதை பார்க்கும் போதே நமக்கு ஆச்சரியமாயும் ஆனந்தமாயும் இருக்கிறது. கர்த்தருடைய கிருபையும் அன்பும் இது போலத்தான் இருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகள் அவருக்கு விரோதமாய் கலகம் பண்ணும் போது கர்த்தர் சிறிது காலம் தம்முடைய முகத்தை அவர்களுக்கு மறைத்துக் கொள்கிறார். ஆனாலும் கர்த்தர் ஒருபோதும் தம்முடைய பிள்ளைகளை மறந்து விடுவதில்லை, அவர்களை கைவிடுவதும் இல்லை. கர்த்தர் மறுபடியுமாக தம்முடைய முகத்தை அவர்களுக்கு காண்பிக்கிறார். கர்த்தர் யாக்கோபுக்கும் இஸ்ரவேலுக்கும் ஆறுதலாக சொல்லுகிற வார்த்தை விசுவாசிகள் எல்லோருக்குமே ஆறுதலையும் ஆனந்தத்தையும் கொடுக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லோருமே இஸ்ரவேலின் ஆவிக்குரிய வித்தாக இருக்கிறார்கள். விசுவாசிகள் இஸ்ரவேலை போல ஜெபிக்கிறார்கள். யாக்கோபை போல் கர்த்தரிடத்தில் பயபக்தியாய் இருந்து தேவனுக்கு முன்பாகவும் மனுஷருக்கு முன்பாகவும் நீதிமான்களாய் இருக்கிறார்கள். கர்த்தர் தம்முடைய ஜனத்தை ஆதரிக்கிறார், அவர்கள் மீது கரிசனையோடு இருக்கிறார். இதற்கான காரணமும் இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. யாக்கோபும் இஸ்ரவேலும் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்கிறார்கள். பாவத்தின் சம்பளம் மரணம். அவர்களுக்கு கர்த்தரிடத்தில் இருந்து தண்டனை வர வேண்டும். ஆனால் கர்த்தரோ அவர்களை தண்டிக்காமல் அவர்கள் மீது இன்னும் அதிகமாய் அன்பு கூறுகிறார்.
அவர்கள் கர்த்தருடைய கையின் கிரியைகளாய் இருக்கிறார்கள். கர்த்தரே யாக்கோபை சிருஷ்டித்தவர், அவரே இஸ்ரவேலை உருவாக்கினவர். நன்மையான காரியங்களை செய்யும்படியாக கர்த்தர் யாக்கோபையும் இஸ்ரவேலையும் தெரிந்து கொண்டார். ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். எபேசியர் 2:10. கர்த்தர் யாக்கோபையும் இஸ்ரவேலையும் சிருஷ்டித்தது மாத்திரமல்ல, கர்த்தரே அவர்களுக்கு ஜீவனையும் கொடுத்திருக்கிறார். அவர்களை ஒரு ஜனக்கூட்டமாக உருவாக்கி இருக்கிறார், ஒரு தேசமாக வடிவமைத்திருக்கிறார். கர்த்தர் அவர்களோடு உடன்படிக்கை செய்து தம்முடைய அன்பை அவர்களுக்கு உறுதி பண்ணி இருக்கிறார். யாக்கோபும் இஸ்ரவேலும் கர்த்தரால் கரையத்திற்கு வாங்கப்பட்டிருக்கிறவர்கள். கர்த்தரே அவர்களை மீட்டிருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருந்தபோது கர்த்தர் அவர்களை முதலாவதாக மீட்டுக் கொண்டார். அதன் பின்பு அவர்களுக்கு உண்டாயிருந்த ஏராளமான நெருக்கங்களில் இருந்தும் இடுக்கங்களில் இருந்தும் கர்த்தர் அவர்களை பல சமயங்களில் மீட்டுக் கொண்டார். அவர்களுடைய எல்லா நெருக்கத்திலும் அவர் நெருக்கப்பட்டார். அவருடைய சமூகத்தின் தூதனானவர் அவர்களை ரட்சித்தார். அவர் தமது அன்பின் நிமித்தமும் தமது பரிதாபத்தின் நிமித்தமும் அவர்களை மீட்டு பூர்வ நாட்களில் எல்லாம் அவர்களை தூக்கி சுமந்து வந்தார். ஏசாயா 63:9. பழைய ஏற்பாட்டு காலத்திலே கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டுக் கொண்டது போல புதிய ஏற்பாட்டு காலத்திலே தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து தம்மை விசுவாசிக்கிற எல்லோரையும் மீட்டுக் கொள்கிறார். பழைய ஏற்பாட்டு காலத்தில் கர்த்தர் தம்முடைய ஜனத்தை பாதுகாத்து பராமரிப்பது போல புதிய ஏற்பாட்டு காலத்திலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தம்மை விசுவாசிக்கிறவர்களை பாதுகாத்து பராமரிக்கிறார். யாக்கோபும் இஸ்ரவேலும் கர்த்தருக்கு விசேஷமானவர்கள். கர்த்தர் அவர்களை பெயர் சொல்லி அழைத்தார். உடன்படிக்கையின் பிரகாரம் கர்த்தரே அவர்களுடைய தேவன். கர்த்தர் யாக்கோபையும் இஸ்ரவேலையும் மீட்டுக்கொண்டு அவர்களை அழைத்து வந்து அவர்களோடு உடன்படிக்கை பண்ணி இருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகள் சத்துருவுக்கு பயப்படக்கூடாது. நமக்கு விரோதமாக யார் எழும்பி வந்தாலும், எப்படிப்பட்ட அந்தகார சக்திகள் நமக்கு விரோதமாக வந்தாலும் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கும்போது நமக்கு விரோதமாய் ஒருவராலும் எழும்பி வர முடியாது. நம்மோடு யுத்தம் பண்ணி நம்மை மேற்கொள்ள முடியாது. இந்த உலகத்தில் இருக்கிறவனிலும் நமக்குள் இருக்கிற கர்த்தர் பெரியவர். கர்த்தர் யாக்கோபோடும் இஸ்ரவேலோடும் கூடவே இருக்கிறார். அவர்களை பாதுகாத்து பராமரிக்கிறார். கர்த்தர் தம்முடைய பாதுகாப்பையும் பராமரிப்பையும் பற்றி சொல்லும்போது, நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோட இருப்பேன். நீ ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. நீ அக்கினியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய். அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது என்று சொல்லுகிறார். கர்த்தர் தம்முடைய ஜனத்தை மிகுந்த கரையம் செலுத்தி மீட்டுக் கொண்டார். உன்னை மீட்கும் பொருளாக எகிப்தை கொடுத்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆசாவின் காலத்தில் எத்தியோப்பியர்கள் இஸ்ரவேல் தேசத்தின் மீது யுத்தம் பண்ண வந்தார்கள். அவர்களால் இஸ்ரவேலுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ண முடியவில்லை. கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்காக யுத்தம் பண்ணினார். கர்த்தர் தம்முடைய பலத்த புயத்தினால் எத்தியோப்பியரை சங்காரம் பண்ணினார். எத்தியோப்பியரை போலவே கர்த்தர் சேபாவையும் அழித்து போட்டார். கர்த்தருடைய பார்வையில் யாக்கோபும் இஸ்ரவேலும் விசேஷித்தவர்கள். அவர்களே கர்த்தருக்கு முக்கியமானவர்கள். ஏனெனில் அவர்கள் கர்த்தருடையவர்கள். கர்த்தர் அவர்களை மீட்டுக் கொண்டார். அவர்களை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். கர்த்தரே இஸ்ரவேலின் பரிசுத்தராயும் அவர்களுடைய இரட்சகராயும் இருக்கிறார். இஸ்ரவேலை மீட்கும் பொருளாக கர்த்தர் எகிப்தையும் அவர்களுக்கு ஈடாக எத்தியோப்பியாவையும் சேபாவையும் கொடுத்தார். புதிய ஏற்பாட்டு காலத்து விசுவாசிகளாகிய நாம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் மீட்கப்பட்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இரத்தமே நம்மை மீட்கும் பொருளாகவும் நமக்கு ஈடாகவும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எத்தியோப்பியரின் ஜீவனையும் அவர்களுடைய ஐஸ்வர்யங்களையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது இயேசு கிறிஸ்துவின் இரத்தமே உயர்ந்தது, உன்னதமானது. இஸ்ரவேல் ஜனத்தார் கர்த்தருடைய பார்வைக்கு அருமையானவர்கள். அவர்கள் கனமுள்ளவர்கள். கர்த்தர் இது பற்றி சொல்லும் போது, நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய். நானும் உன்னை சிநேகித்தேன். ஆதலால் உனக்கு பதிலாக மனுஷர்களையும் உன் ஜீவனுக்கு ஈடாக ஜனங்களையும் கொடுப்பேன் என்று சொல்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் துன்பத்தை அனுபவிப்பதற்கு பதிலாக அவர்களுடைய சத்துருக்களை அழிப்பதே கர்த்தருடைய சித்தமாய் இருக்கிறது. கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்காக எதையும் செய்வதற்கு ஆயத்தமாய் இருக்கிறார். அவர்களை மீட்டுக் கொள்வதற்காக எந்த கரையத்தையும் செலுத்துவதற்கு முன் வருகிறார்.
கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரர் மீது அன்பாய் இருக்கிறார், அவர்களை பாதுகாத்து பராமரிக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இடுக்கண்களும் ஆபத்துக்களும் வரும்போது கர்த்தர் அவர்களோடு கூட இருக்கிறார். நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன் என்று கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்கு வாக்கு பண்ணுகிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் ஆறுகளை கடப்பார்கள், ஆனால் அவைகள் அவர்கள் மேல் புரளுவதில்லை. அவர்கள் அக்கினியில் நடப்பார்கள், ஆனாலும் வேகாதிருப்பார்கள். அக்கினி ஜுவாலை அவர்கள் பேரில் பற்றாது. தம்முடைய பிள்ளைகளின் சந்தோஷமும் ஆறுதலும் பாதுகாப்புமே கர்த்தருக்கு பிரியமானதாய் இருக்கிறது. மற்ற மனுஷரின் சந்தோஷத்தை விட கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளின் சந்தோஷத்தில் அதிக கவனம் செலுத்துகிறார். கர்த்தருடைய பிள்ளைகள் பல தேசங்களில் சிதறிப்போய் இருக்கிறார்கள். கர்த்தர் அவர்களை மறுபடியுமாய் கூட்டிச் சேர்ப்பார். தம்முடைய ஆசீர்வாதத்தில் அவர்களுக்கும் பங்கு கொடுப்பார். இஸ்ரவேல் சந்ததியாரில் சிலர் எல்லா தேசங்களிலும் சிதறி இருக்கிறார்கள். கர்த்தர் அவர்களுடைய ஆவிகளை ஏவுகிறார். கர்த்தரால் ஏவப்பட்டவர்கள் எந்த தேசத்தில் இருந்தாலும் எருசலேமை நோக்கி வருவார்கள். உலகின் எல்லா பாகங்களில் இருந்தும் எருசலேமுக்கு வந்து சேருவார்கள். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை தம்முடைய மகிமைக்கென்று சிருஷ்டித்து உருவாக்கி படைத்திருக்கிறார். அவர்கள் கர்த்தரின் நாமம் தரிக்கப்பட்டவர்கள். கர்த்தருடைய பிள்ளைகள் அவருடைய கிருபைக்கும் இரக்கத்திற்கும் பங்குள்ளவர்கள். கர்த்தர் இஸ்ரவேலின் சந்ததியார் எல்லோரையும் மிகுந்த கவனமாய் கூட்டிச் சேர்ப்பார். ஒருவரையும் கைவிட்டு விட மாட்டார். பயப்படாதே, நான் உன்னோடே இருக்கிறேன். நான் உன் சந்ததியை கிழக்கில் இருந்து வரப்பண்ணி உன்னை மேற்கிலும் இருந்து கூட்டிச் சேர்ப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து மாத்திரமல்ல, தெற்கிலும் வடக்கிலும் இருந்தும் கர்த்தர் தம்முடைய ஜனத்தை கூட்டிச் சேர்ப்பார். நான் வடக்கை நோக்கி கொடு என்றும் தெற்கை நோக்கி வைத்திராதே என்றும் சொல்லி தூரத்தில் இருந்து என் குமாரரையும் பூமியின் கடையாந்தரத்தில் இருந்து என் குமாரத்தைகளையும் நான் என் மகிமைக்கென்று சிருஷ்டித்து உருவாக்கி படைத்து என் நாமம் தரிக்கப்பட்ட யாவரையும் கொண்டு வா என்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் யாக்கோபையும் இஸ்ரவேலையும் தம்முடைய மகிமைக்கென்று சிருஷ்டித்தார். கர்த்தர் அவர்களோடு கூடவே இருக்கிறார். கர்த்தர் தம்முடைய சபையோடு கூட இருப்பதினால் சபையார் சத்துருவை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தருக்கு சொந்தமானவர்கள் யாரும் அழிந்து போக மாட்டார்கள். கர்த்தர் ஒருபோதும் தம்முடையவர்களை இழந்து போக மாட்டார். நிறைவேற வேண்டிய முன் அறிவிப்புகள். நான் உன்னை மீட்டுக் கொள்வேன். நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன். நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. நீ அக்கினியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய். அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. உனக்கு பதிலாக மனுஷர்களையும் உன் ஜீவனுக்கு ஈடாக ஜனங்களையும் கொடுப்பேன். உன் சந்ததியை கிழக்கில் இருந்து வரப்பண்ணி உன்னை மேற்கிலும் இருந்து கூட்டிச் சேர்ப்பேன். கர்த்தர் இஸ்ரவேலுக்கு செய்திருக்கும் காரியங்கள். தமது மகிமைக்காக அவர்களை சிருஷ்டித்தார். தமக்காக அவர்களை உருவாக்கினார். அவர்களை மீட்டுக் கொண்டார். அவர்களை பேர் சொல்லி அழைத்தார். அவர்களுக்கு மீட்கும் பொருளை கொடுத்தார். அவர்களை சிநேகித்தார். அவர்களை சிருஷ்டித்து உருவாக்கி படைத்தார். முந்தி சம்பவிப்பவைகளை தெரிவித்தார். அவர்களை ரட்சித்தார். வரப்போகிறவைகளை அறிவித்தார். பெண் வாங்கி போனவர்களை பரிசுத்த கொலைச்சல் ஆக்கினார். அவர்களை சாபத்திற்கும் நிந்தைக்கும் ஒப்புக் கொடுத்தார். கர்த்தர் இஸ்ரவேலுக்காக செய்ய போகும் காரியங்கள். தண்ணீர்களை கடக்கும் போது அவர்களோடு இருப்பார். அவர்கள் ஆறுகளை கடக்கும் போது அவைகள் அவர்கள் மேல் புரளாமல் பார்த்துக் கொள்வார். அவர்கள் அக்கினியில் நடக்கும்போது அவர்களை வேகாமல் பார்த்துக் கொள்வார். அவர்களுக்காக மற்றவர்களை தண்டிப்பார். எல்லா தேசங்களிலும் இருந்தும் அவர்களை கூட்டிச் சேர்ப்பார். அவர்களை பாதுகாப்பார். ஒருவரும் கர்த்தருடைய கிரியையை தடை பண்ணுவதில்லை. அவர்களுடைய சத்துருக்களை தண்டிப்பார். அவருடைய சத்துருக்களை நித்தியமாக அழித்து போடுவார். அவாந்தர வெளிகளில் ஆறுகளை உண்டாக்குவார். வனாந்திரத்தில் வழியை உண்டாக்குவார். அவர்களுடைய மீறுதல்களை குலைத்து போடுவார். அவர்களுடைய பாவங்களை இனிமேல் நினைக்க மாட்டார். மீட்கும் பொருள் என்பது ஒரு கிரயத்தை செலுத்தி ஒரு பொருளை மீட்பது என்று பொருள். இங்கு இஸ்ரவேல் புத்திரர் மீட்கும் பொருள் செலுத்தாமலேயே அவர்களுடைய அடிமைத்தனத்தில் இருந்து மீட்கப்படுகிறார்கள். எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருந்து இஸ்ரவேல் புத்திரர் விடுவிக்கப்படுவது இங்கு மீட்பு என்று அழைக்கப்படுகிறது. மீட்பு என்பதற்கு ஆபத்து, ஒடுக்கப்படுவது, சிறையிருப்பு ஆகியவற்றில் இருந்து மீட்கப்படுவதை குறிக்கும். கர்த்தர் இஸ்ரவேலுக்காக எகிப்தையும் எத்தியோப்பியாவையும் சேபாவையும் மீட்கும் பொருளாக கொடுத்தார்.
கர்த்தருடைய பிள்ளைகள் தங்களுடைய அழிவில் இருந்து மீட்கப்பட்டார்கள். அவர்களுக்கு பதிலாக மற்றவர்களுடைய தேசங்கள் அழிந்தன. இஸ்ரவேலோ அல்லது மற்ற தேசங்களோ அழிய வேண்டிய சூழ்நிலையில் இருந்தபோது கர்த்தர் இஸ்ரவேலை பாதுகாத்து மற்ற தேசங்களை அழிப்பதற்கு சித்தமானார். அழிந்த தேசங்கள் இஸ்ரவேலுக்காக மீட்கும் பொருளாயிற்று. வருங்காலத்தில் இஸ்ரவேல் தேசம் அந்தி கிறிஸ்துவிடமிருந்து பாதுகாக்கப்படும். மற்ற தேசங்கள் அந்தி கிறிஸ்துவினால் அடிமைப்படுத்தப்படும். ஏசாயா 43 1 முதல் 4 வரை உள்ள வசனங்களில் இஸ்ரவேல் பாதுகாக்கப்படுவது பற்றியும், ஏசாயா 43 5 முதல் 7 வரை உள்ள வசனங்களில் இஸ்ரவேல் கூட்டிச் சேர்க்கப்படுவது பற்றியும் கூறப்பட்டுள்ளது. இஸ்ரவேலின் எல்லா கோத்திரத்தாரையும் பாதுகாத்து அவர்களை பாலஸ்தீன தேசத்திற்கு அழைத்து வருவேன் என்று கர்த்தர் ஆணையிட்டிருக்கிறார்.